ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வரிசை வீட்டில் குடியிருக்கிறீங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுக்கார அக்கா கதவை தட்டுறாங்க. நீங்கள் திறந்த உடனே என்னன்னு கேட்குறீங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நல்லா இருக்கீங்களா, அதான் சும்மா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது தக்காளி இருந்தால் தாரீங்களா, நான் குழம்பு வச்சிட்டு இருந்தேன், திடீர்னு தக்காளி காலியாக போயிடுச்சு. உடனே நம்ம தக்காளி கொடுத்துட்றோம். மறுபடியும் 2ஆம் நாள் கதவை தட்டுறாங்க. திரும்ப போய் நம்ம அந்த கதவை திறந்து அவங்ககிட்ட என்ன அப்படின்னு கேட்குறோம். உடனே அவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் பச்சை மிளகா இருந்தால் தாரீங்களா. ஓ அப்படியா, சரி பச்சை மிளகா கொடுத்து அனுப்பிடுறோம். திருப்பி 3ஆவது நாளும் கதவை தட்டுறாங்க. என்னன்னு கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜீனி கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்ட்டு. இப்போ 4ஆவது நாள் அவங்க கதவை தட்டும்போது நமக்கே தெரியும் ஏதோ தேவை போல. அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம வீட்டில் நிற்கிறாங்க. இதே போல தான் ஜெபிக்க உட்காரும் போதெல்லாம் நம்முடைய ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி தேவைகளை சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தால், நம்ம ஜெபிக்க உட்காரும் போதே ஆண்டவர் நினைப்பார், இவனுக்கு ஏதோ தேவை போல, அதனால தான் என் சமூகத்தில் என்ன செஞ்சிருக்கிறான், அவன் வந்திருக்கிறான். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு உறவாட விரும்புகிறார். ஜெபத்தின் மூலமாய் நீங்கள் தேவனோடு பேசுவதை தேவன் விரும்புகிறார். ஆகவே நீங்கள் போய் உட்காரும் பொழுதே, ஆண்டவரே உங்க மேல உள்ள அன்புனால தான் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பக்கத்து வீட்டுக்கார அக்கா எனக்கு எந்த பொருளும் வேணாங்க, சும்மா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம ஜெபிக்கும் போதும் நம்முடைய தேவைகளை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகவே முடிந்த அளவு உங்களுடைய ஜெபம் அதிக துதிகளால் நிரம்பப்படட்டும். தாவீது தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாராம். அதனாலதான் அவர் சொல்றார், அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும். அதனாலதான் கர்த்தர் அவரை தூக்கி சிங்காசனத்துல உட்கார வச்சாரு. ஆகவே இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, துதிகளால் கர்த்தரை அலங்கரியுங்கள். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஆனால் அது அனுதினமும் தேவனோடு ரெகுலரா இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வந்த உடனே ஜெபிக்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் தேவைகள் வந்த உடனே ஜெபிக்கிறது, இப்படிப்பட்ட ஜெபங்களை தேவன் விரும்புவது இல்லை. வேதத்திலே சொல்லியிருக்கிறார்களே, சிலருடைய ஜெபங்களா எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது அப்படின்ட்டு. சரி, ஒரு கதை சொல்லுகிறேன். ஒரு தேசத்துல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா ஜனங்களை நேசிக்க கூடியவர். ஒரு நாள் தன்னுடைய ஜனங்களுடைய நன்மைக்காக ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். எப்படின்னா, இந்த நாளிலே யாரெல்லாம் அரண்மனைக்கு வருகிறோ, நீங்கள் விரும்புவதை ஒரே ஒரு பொருளை நீங்கள் கேட்கலாம், அதை நான் உங்களுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் தருகிறேன் என்று சொல்லி ஒரு அறிவிப்பை அந்த ஊர் ஜனங்களுக்கு கொடுத்தார். மக்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ராஜா நம்ம விரும்புறதெல்லாம் தாரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கனவு காண ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு நாளில் போய் ராஜாவுடைய சமூகத்தில் பொண்ணு வாங்கணும், வெள்ளியை வாங்கணும், நமக்கு தேவையானதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும், நல்ல ஆடைகளை வாங்கணும் சொல்லி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் மனதில் வைத்து கொண்டு அந்த குறிப்பிட்ட நாள் வந்த உடனே காலையிலிருந்து எல்லாரும் ஒவ்வொருவராய் அரண்மனைக்கு போக ஆரம்பித்தார்கள். போய் ராஜா சொன்னது போல ஒரே ஒரு பொருளை கேட்க வேண்டும், அதை ராஜா கொடுப்பார், வாங்கிட்டு வந்துடலாம். ஒவ்வொருவராய் ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள். அப்போ அந்த ஊர்ல வசிக்கிற ஒரு மனிதனும் அந்த வரிசையில நின்றான். அவன் ராஜாவுடைய சமூகத்திற்கு கிட்டே போன உடனே ராஜாவை பார்த்து, ராஜாவே எனக்கு எந்த பொருளுமே வேண்டாம் அப்படின்னாலும். உடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், என்னப்பா எல்லாரும் காலையிலிருந்து ஒவ்வொரு விருப்பப்பட்ட பொருட்களாக வாங்கிட்டு போறாங்க, தங்கம் வாங்கிட்டு போறாங்க, வெள்ளி வாங்கிட்டு போறாங்க, தன் குடும்பத்திற்கு தேவையான நிலங்களை வாங்கிட்டு போறாங்க, நீ ஒண்ணுமே வேண்டாங்கிற, அப்போ உனக்கு என்னதான் தேவை அப்படின்னு ராஜா கேட்டாரா. உடனே இந்த மனிதன் சொன்னானா, ராஜாவே என்னுடைய தேவை என்னன்னா, என்னுடைய விருப்பம் என்னன்னா, நீங்க என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் ராஜாவே, அதுதான் என்னுடைய ஆசை. நீங்க என் வீட்டுக்கு வந்தாலே போதும், எனக்கு வேற ஒன்றும் ஆசை இல்லை ராஜாவே அப்படின்னு அவன் சொன்னானா. இதை கேட்ட உடனே ராஜாவுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உடனே தன்னுடைய மந்திரியை அழைத்தாரு. நம்ம எந்த நாள் ஃப்ரீயா இருக்கிறோம் பாரு அப்படின்னாரு. ராஜாவே அடுத்த மாதம் இந்த தேதியில நாம் இவனுடைய வீட்டிற்கு போகலாம் என்று சொல்லி தேதி குறிக்கப்பட்டது. இவனும் சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி போனான். மக்கள் எல்லாம் அவனை பார்க்கும்போது, இவன் ஒரு முட்டாள், இவன் தனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏதாவது நல்ல பொருளை வாங்கிட்டு போவானா, இவன் ராஜாவை தன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கானே, இவனுக்கு பொழைக்க தெரியல, ராஜாவை கூப்பிடுறதுனால என்ன நடந்துட போகுது, வரப்போறாரு, அவன் வீட்டில் இருக்க போறாரு, திரும்பி போயிட போறாரு. இப்போ ராஜா வரவேண்டிய நாட்களுக்கு 10-20 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய படை ஒன்று புறப்பட்டு இந்த மனிதனுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஏனென்றால் கொஞ்சம் நினைச்சு பாருங்க,
இப்போ நம்ம ஊருக்கு இந்த மாநிலத்தை ஆளுகிற ஒரு முதல்வர் வரப்போகிறாருன்னா அதுக்கு முன்னாடியே அந்த பாதுகாப்பு படை வீரர்லாம் வந்து அந்த பார்வையிடுவாங்க. நம்முடைய முதல்வர் எந்த இடத்துல இறங்க போகிறாரு, அவர் எங்கே தங்க போகிறாரு, அவருடைய வசதிகள்லாம் சரியாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அதே போல் அரசாங்கத்திலிருந்து ராஜாவுடைய வேலையாட்கள் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த மனிதனுடைய வீடு ஒரு பெரிய சந்தான ஒரு பாதையில் இருக்கிறது. இடையில நிறைய சாக்கடைகள் ஓடுகிறது, பாதையே சரியில்லை. உடனே அவர்கள் தீர்மானிச்சாங்க, ராஜா வரப்போறாரு, அவருடைய கம்பீரமான வண்டி போகணும், முதல்ல பாதையை சரி பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற பாதையை நல்லா அகலமாக்குனாங்க. அங்கே ஓடிக்கிட்டு இருக்கிற சாக்கடையெல்லாம் திருப்பி விட்டு அந்த பாதை ரொம்ப அழகான பாதையாய் மாறிடுச்சு. ரெண்டாவது இவனுடைய வீட்டை வந்து பார்க்குறாங்க, அது ஒரு குடிசை வீடாக இருக்குது. உடனே ராஜா அந்த வீட்டில் ஒரு நாள் தங்கணும், ஒரு நாள் வரணும்னு இவன் கேட்டிருக்கான்ல சொல்லிட்டு உடனே அந்த வீட்டுடைய எல்லாவற்றையும் பார்க்கும்போது அது நல்லா இல்லை. உடனே வேகமாய் அந்த வீட்டுடைய வாசலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குனிஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. உடனே வேகமாய் அந்த வீட்டுடைய அமைப்பையே மாற்றினார்கள். ரொம்ப அழகான வீடா, கம்பீரமான வீடா, நல்ல உயரமான வீடாய் அதை மாற்றினார்கள். உள்ளே வந்து பார்த்தா வீட்டில் ஒரு அடுப்பு, 2-3 பொருள் தான் இருக்குது. ஐயோ, இந்த பொருள் இருக்கே, உள்ளே வந்து பார்த்தா நல்லா இல்லையன்னு சொல்லிட்டு உடனே அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் கொண்டு வந்து அந்த வீட்டுக்குள்ளே வைத்தார்கள். இப்போ குறிப்பிட்ட நாளிலே ராஜா வருகிறார், எல்லாம் மாறிவிட்டது. ராஜா வீட்டுக்குள்ளே போனார், எல்லாம் மாறிவிட்டது. ராஜா திரும்பி போய்விட்டார். இன்றைக்கு தங்கத்தை வாங்கினவன், வெள்ளியை வாங்கினவன், அந்த நிலத்தை வாங்கினவன்லாம் ஆண் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் அந்த ஒரு தங்கத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறான், அவன் அந்த ஒரு வெள்ளியை மட்டும்தான் பயன்படுத்துகிறான். ஆனால் ராஜா தன் வீட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டதுனால அவனுடைய வீட்டுடைய நிலைமையே மாறிடுச்சு. அந்த பாதை மாறிவிட்டது, வீட்டுக்குள்ள உள்ள சூழ்நிலை மாறிவிட்டது, வீட்டுடைய தோற்றம் மாறிவிட்டது, எல்லாமே மாறி போனது. இப்பதான் எல்லாரும் நினைக்கிறாங்க, நம்மளும் ராஜாவை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்காம போச்சேன்னு சொல்லி தனக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம், இவன் ஞானமாய் பெற்றுக்கொண்டானே என்று எல்லாரும் அவனை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நம்ம ஜெபிக்க உட்கார்ந்த உடனே, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு வீட்டை கொடுங்கப்பான்னு கேட்கறத விட, அப்பா நீங்க எனக்குள்ள வாங்கப்பா, என் குடும்பத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணணும்பா, நீங்க வந்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு பாருங்க. அவர் வந்துட்டாலே அந்த இடத்துல எல்லாமே மாறிடும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் வந்துட்டா உங்களுடைய எல்லா நிலைமைகளும் மாறி போகும். இன்னைக்கு நம்ம அந்த ஜெபத்தை தான் செய்யணும். ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும்லாம் இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, உங்க பிள்ளைக்கு திருமணம், ஆண்டவரே எனக்கு நல்ல மாப்பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே அப்படி ஜெபிக்கிறத விட, ஆண்டவரே நீங்க எங்க கூடவே இருந்து எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுங்க, நீங்க எங்க கூட இருந்தாலே போதும் ஆண்டவரே. அப்ப என்ன நடக்கும்? நமக்கு நல்ல மாப்பிள்ளையும் கிடைக்கும், கல்யாணத்துல சாப்பாட்டுல ஒரு குறையும் வராது, வந்த மக்கள்லாம் திருப்தியா போவாங்க. ஏன்னா அங்க ஆண்டவர் வாசம் பண்றாரு. அந்த இடத்துல தீமை வர முடியாது, அந்த இடத்துல அநீதி நடக்காது. தீமையோடு ஒருவன் வந்தா கூட ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்துல நன்மையாய் மாறிடும். அதனால இன்னைக்குல இருந்து உங்க ஜெபத்தை நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்க. ஆண்டவரே நீங்க போதும், ஆண்டவரே ஆண்டவரே போதுன்னு சொல்லி பாருங்க, சகலத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இதே போலதான் இன்னொரு கதையை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு நாள் அறிவிப்பு கொடுத்தார், தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு சின்ன பையன் வந்தான். எல்லாரும் அவங்கவுங்க வந்து வேகமாக போய் ஒவ்வொரு பொருளாக தூக்கிட்டு போனாங்க. அந்த சின்ன பையன் நேராக போய் அந்த பணக்காரருடைய கையை பிடிச்சிக்கிட்டானா. அவர் கேட்டார், என்னப்பா உனக்கு ஏதாவது பொருள் வேணாமா? போய் பாரு, அங்கே பாரு, இங்கே பாருனாங்கிறான். இல்லை எனக்கு நீங்கள் தான் வேணும்னா. ஆனால் அவன் சொன்னானா, இந்த பொருள்னா இந்த பொருள் மட்டும் முடிஞ்சிடும், இந்த பொருள்லாம் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் நீங்கள் தான்யா, நீங்கள் எனக்கு கிடைச்சா போதும் எல்லாமே எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னானா. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம ஆண்டவரிடத்துல எதையாவது வேணும் வேணும் வேணும்னு கேட்காம, ஆண்டவரே நீங்க வேணும்னு கேட்டு பழகுங்க. நீங்க வேணும் ஏசப்பா, நீங்க வேணும் ஆண்டவரே, உங்க அன்பு வேணும் ஆண்டவரே, உங்க கிருபை வேணும் ஆண்டவரே, உங்க பாதுகாப்பு வேணும் ஆண்டவரே. நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்க ஜெபம் எந்த மாற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வரலையா, அப்போ உங்க ஜெபிக்கிற விதத்தை மாற்றி பாருங்க. அதுதான்
இன்னைக்கு நம்மளும் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்குறோம், அப்படியே பிரச்சனை இருக்கா? அப்போ நம்ம ஜெபிக்கிற விதத்தை கொஞ்சம் மாற்றி பார்க்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து நம்மளை மாற்றிக்கொண்டு, ஆண்டவரை நீங்க போதும் அப்படின்னு ஜெபித்து பாருங்க. நீங்க என்ன வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அது என்னதென்று நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னமே அறிந்த ஒரு தெய்வம் உண்டு. ஆனால் நாம் வேண்டிக் கொள்ளுகிற அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். காயினும் ஆபேலும் வந்து பலி செலுத்துறாங்க. ஆனா காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் தெரியுமா? காயின் சிலவற்றை கொண்டு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தினான். ஆனால் ஆபேல் இருக்கிறதிலே கொழுமையானவைகளை செலக்ட் பண்ணி கர்த்தருக்கு கொண்டு வந்து பலி செலுத்துகிறார். தேவன் மேல உள்ள அன்பு இருந்தாதான் இதை நம்மளால செய்ய முடியும். நம்ம தேவனுக்காக மிகவும் சிறப்பாய் வந்து அமர்வோம் ஆண்டவருடைய சமூகத்துல. உங்களுக்கு இருக்கிற முக்கியமான தருணங்களை ஆண்டவருக்காக முன் கொடுக்க வாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்தி உங்களை மேன்மைப்படுத்துவாராக.